மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமல பசுபதி அவங்க ஆளுங்களோட வந்து காவேரி வீட்டை விட்டு வெளில அனுப்ப முயற்சிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி கையில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ரொம்பவே கலாட்டா பண்ணிடுறாங்க. அந்த டைம் பார்த்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காவேரி நடந்துக்கிறத பார்த்துட்டு போலீஸ் காவேரி கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்து காவேரியும் அவங்க பக்கம் ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க. பசுபதியும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறாங்க. போலீஸ் இதை பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் இங்கே மாதிரி பிரச்சனை பண்ணிடுதுன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிலில் வச்சிருவேன். உன் பக்கம் உண்மையாக இருந்ததா நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு சந்திச்சு இந்த பிரச்சனை சரி பண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரியும் வேற வழி இல்லாம கொடைக்கானல இருந்து திரும்ப வந்துடுறாங்க. அடுத்து காவேரி வந்ததுமே விஜய் காவேரி மீட் பண்ணி பேசுறாங்க. காவேரி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறேன், இந்த பிரச்சனை சொல்லியிருந்தா நானே இதை சமாளிச்சிருப்பல, நீ எதுக்காக காவேரி இவ்வளவு டென்ஷன் ஆகிக்கிற, என்னை கேட்காம இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அடுத்து காவேரிக்கு ஆறுதலாகவும் பேசுறாங்க. அந்த வீட்டை உனக்கு அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது அது என்னுடைய பொறுப்பு, இதுக்கப்புறம் பசுபதி உங்க விஷயத்துல தலையிட மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காவேரியோ எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமலே போதும், இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அடுத்து விஜய் காவேரி கிட்ட ரொம்பவே உறுதியாக கேட்குறாங்க. நான் உனக்கு கொடுத்த 2 நாள் டைமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியோ என்றைக்குமே நான் உங்க கூட இருந்தால் அது உங்கள் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை, அதனால உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் பிரியறதான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதை யாரு நீ சொல்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையே நீ தான், இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கும் போகிறாங்க. காவேரி அம்மா எல்லாருக்கிட்டையுமே காவேரி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வீட்டில் அவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அடுத்து காவேரி கிட்ட அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்டி எங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. காவேரியோட அம்மா விஜய் கிட்ட இதுக்கப்புறமா காவேரி இங்கே இருக்கிறது சரிப்படாதுப்பா, நீங்கள் காவேரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரியோ எக்காரணத்தை கொண்டு நான் விஜய் கூட போக மாட்டேன், விஜயோட வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க.